Welcome to Hema Home Remedies with Hemalata Vinod Kumar. இன்னைக்கு இட்லி உப்மா வித் கிர்னி பழம் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். வெங்காயம் பாருங்கள், நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வேர்க்கடலை, அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வேர்க்கடலை போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன், அப்புறம் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பருப்புலாம் ரொம்ப இருந்தால் பிடிக்காது. அதே மாதிரி இந்த லெமன் ரைஸு, புளி சாதம் இதிலெல்லாம் வந்து இந்த பருப்புங்க இருந்தால் ரொம்ப பிடிக்காது, விரும்ப மாட்டார். அதனால் நான் இதில் சேர்த்துக்கல. வேர்க்கடலை லைட்டாக நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி இட்லியில் உப்பு இருக்கும். அதனால் உப்பு வந்து மசாலாவுக்கு மட்டும் போட்டுக்கிட்டா போதும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாவும் லைட்டாக வதங்கினா போதும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும். இட்லி வந்து நல்லா இந்த மாதிரி உதிர்த்துக்கோங்க. இது வந்து பிளாக் உரத் தால் இட்லி. இந்த மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதிர்த்துக்கோங்க. குடமிளகாய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம உதிர்த்து வச்சுருக்க இட்லியை இதில் போட்டுக்கலாம். இட்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் வெள்ளை உளுந்தில் செய்கிற இட்லியை விட இந்த கருப்பு உளுந்து இட்லி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. வெள்ளை உளுந்து இட்லி வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா இதில் வந்து ஒரு 6 இட்லி சாப்பிடுவீங்க. அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும், தொண்டையில் இறங்குறதே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா, ஒன்று இட்லி கலர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது வந்து கொஞ்சம் ஆஷ் கலரில் இருக்கும், அது வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். அது ஒன்று தான். நம்மளுக்கு கலர்லாம் முக்கியம் இல்லைல்ல, நம்மளுக்கு ஹெல்த்து தான் முக்கியம். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக அரைச்சி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா அதே கண்டினியூ பண்ணிக்கோங்க. பிளாக் உரத் தால் இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா, நான் கருவேப்பிலை இட்லி பொடி சேர்த்துருக்கேன். இது எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது கருவேப்பிலை இட்லி பொடி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் என்ன இட்லி பொடி இருக்கோ அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக, ஸ்பைஸ்னஸ்க்காக. இல்லை இட்லி பொடி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இட்லி உப்புமா ரெடியாக வரத்துக்குள்ளே நம்ம கிர்னி பழம் ஜூஸ் போட்டுடலாம். இது வந்து நான் ஸ்கின் அப்புறம் சீட்ஸ்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நைட்டே. ஏன்னா இப்போ மார்னிங் குடிக்கும் போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இப்போ இதில் வந்து சுகர் போட்டிருக்கேன். சுகர் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் நைட்டே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ்லாம் இதில் போட வேண்டாம், நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி உப்புமாவை பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஹாட்டான இட்லி உப்புமா ரெடி.
இதோட ஹாட் அண்ட் ஸ்பைசி இட்லி உப்மா வித் சில் கிர்னி பழம் ஜூஸ் ரெடி. சூப்பர் காம்பினேஷனுங்க இட்லி உப்மாக்கும் கிர்னி பழம் ஜூஸ்க்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சீசன் இருக்கும் போதே இதெல்லாம் என்ஜாய் பண்ணாதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மை பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.